ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி டீமோட மிகப்பெரிய டென்ஷன்ஸாக இந்த ஐபிஎல் 2024 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபாஃப் டு பிளேயர்ஸோட ஃபார்ம் தான். ஸோ ஃபாஃப் டு பிளேயர்ஸோட ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்கில் அவரோட ஃபார்ம் கண்டிப்பாக மோசமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ப்ளஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறதே ஐபிஎல் 2024 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்சிபிக்கு இருக்கிற மிகப்பெரிய டென்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் ஐபிஎல் 2024 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற டைமில் கண்டிப்பாக ஃபாஃப் டு பிளஸஸ் எஸ்ஏ T20 லீக்கில் ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படிங்கிறத கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் எஸ்ஏ T20 லீக் விளாண்டு முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக அவர் ஐபிஎலுக்கு தான் ஜாயின் பண்ணுவார். அதுக்கிடையில் அவர் வந்து எந்த டோர்னமெண்ட் ஆட போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஃபாஃப் டு பிளஸஸ் இந்த ஒரு எஸ்ஏ T20 லீக்லேயே அவர் வந்து ப்ரூவ் தான் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபாஃப் டு பிளஸஸோட அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிட்டியும் இப்போ எஸ்ஏ T20 லீக்கில் வந்துட்டு டெஸ்ட் செய்யப்பட்டு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் மட்டும் இல்லை, ஸோ டோட்டலாக ஒரு பெஸ்ட் கேப்டன் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டீமை வந்துட்டு குவாலிஃபை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்துட்டு ஜேஎஸ்கேவோட குவாலிஃபிகேஷன் சினாரியோவும் இன் அவுட்டில் தான் போயிருக்குது. காரணம் அவங்களோட கண்டினியூஸ் லாஸ் தான். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஜேஎஸ்கே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஏ T20 லீக்கில் குவாலிஃபை அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவரோட கேப்டன்சியும் டிக் ஆகிடும். ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டார் அப்படின்னா ஃபாஃப் டு பிளேயர்ஸோட ஃபார்மும் டிக் ஆகும். இது மெயினாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல்லோட அவைலபிலிட்டி. ஸோ கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்துட்டு எந்த பிரச்சனையிலையும் இல்லாமல் தான் இருந்தார். பட் சடனாக பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அடலைட்டில் போயிட்டு ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு வர்ற வழியில் அவருக்கு வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்போ கிளாரிட்டியாக எந்த ஒரு ரிப்போர்ட்டும் ஆஸ்திரேலியா மேகசின்லையோ ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்ட்டில் இருந்தோ சப்மிட் பண்ணல. அவர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம், அவர் ஹாஸ்பிட்டலைசேஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஸோ நீட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் அப்போ கிளென் மேக்ஸ்வெல் மேலே ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ப்ளஸ் இப்போ ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவர் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கிளென் மேக்ஸ்வெல் ஃபீல் கில்ட்டிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளென் மேக்ஸ்வெலுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்குமே பேன் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. காரணம் இதே மாதிரி மறுபடியும் போய் யாரும் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வரக்கூடாது, பார்ட்டிக்கெலாம் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடாதுன்னு. ஸோ இப்போ கிளென் மேக்ஸ்வெலோட அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு ஒரு பிளேயர் ஒரு அஃபிஷியலாக ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்ட்லேருந்து கிளியரன்ஸ் வாங்கணும், என்ஓசி வாங்கணும். ஸோ அந்த என்ஓசி அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்போம் அப்படிங்கிறதுல ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த என்ஓசிக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். அவரோட ஃபிட்னஸ் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. பட் அவரோட ஃபிட்னஸ் அப்படிங்கிறது கூட செகண்டரி தான். அவர் அவைலபிளாக இல்லையா அப்படிங்கிறதே இன்னும் நமக்கு தெரியாமல் இருக்கிறது கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு மிகப்பெரிய டென்ஷனாக நம்மளுடைய ஆர்சிபிக்கு இருக்குது. ஸோ கிளென் மேக்ஸ்வெலை தொடர்ந்து அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாம் கரனோட அவைலபிலிட்டி. டாம் கரனை பொறுத்த வரைக்கும் நீ இன்ஜுரி அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வந்துட்டு இப்போ பிபிஎல்லேருந்து வெளியேறினார். ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா PSL 2024 இருந்தும் அவர் வந்துட்டு அவரோட நேமை வந்துட்டு ஆப்ட் அவுட் பண்ணியிருக்கார். ஸோ அவர் வந்துட்டு PSL கிளம்புறங்கள. ஸோ இது அடுத்த ஒரு டென்ஷன். ஸோ இப்போ டாம் கரனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட்டு வந்துட்டு அவரை வந்து ஒரு மினிமமான ப்ரைஸுக்கு வாங்கினதே அவருடைய டொமஸ்டிக் ஃபார்ம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் எல்லாருமே வந்துட்டு டாம் கரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரன் மிஷின் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. சரி, பட் ஆனால் நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்பாட்டை வேறு லெவலில் வச்சுக்கலான்னு சொல்லி தான் டாம் கரனை வாங்கினோம். இப்போ 1.5 கோடி அப்படிங்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வரலன்னா யாரை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அந்த லோ ப்ரைஸுக்கு ஒரு ஜாஸ் ஹேசல்வுட்டெல்லாம் கேட்டு பார்த்தா அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வருவாரா அப்படிங்கிற விஷயமே இன்னுமே வந்துட்டு இப்போ டவுட்டில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டிப்பாக டாம் கரனே வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மிகப்பெரிய இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டாம் கரன் வந்தாலுமே அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கும், அவரோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கும். ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து பேக்கப் பிளேயர் அப்படிங்கிறதுனால ஏதாவது அன்அவைலபிள் சுச்சுவேஷனில் தான் அவங்கள யூஸ் பண்ணுவோம். அப்போ அவங்க கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த டென்ஷன் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை தான் கொடுக்க போகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன். ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து COVID-19 பாசிட்டிவோட தான் ஆஸ்திரேலியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் முதல்ல டெஸ்ட் தொடரில் இப்போ அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வேறு லெவலில் வந்து ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்துட்டு சொன்ன ஒரு விஷயம் தான். ஸோ இந்த இடத்துல கேமரூன் கிரீன் அவர் வந்து COVID-19 ஆடுறாரு, ஏன் ஐபிஎல் ஆட மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இந்தியாவில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கோவிட் அப்படிங்கிற டைமில் கண்டிப்பாக அவங்க வெளியே தான் உட்காந்தாகணும். ப்ளஸ் இப்போ ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸுக்கு வேறு கோவிட் அடிக்கடி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ டிராவிஸ் ஹெட் வந்துட்டு கோவிட் பாசிட்டிவில் வந்து செக் ஆகியிருந்தார். கேமரூன் கிரீன் ஆஸ்திரேலியாவோட கோச் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கா கோவிட் அட்டாக் ஆகும்போது ஸோ இப்போ கேமரூன் கிரீன் மறுபடியும் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஸோ அங்கே வந்துட்டு அவருக்கு ஏதாவது கோவிட் மாதிரி அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அவர் ஐசோலேஷன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டென்ஷன் இருக்குமா, இல்லை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு COVID-19 ப்ளஸ் அந்த கிட்னி இஷ்யூஸ்லாம் இருக்குது, அவர் மெடிக்கேஷனில் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் போய் மெடிக்கேஷனில் இருந்துட்டு வரேன்னு எங்கேயாவது சடனாக கிளம்பிட்டாருன்னா 15 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டென்ஷனே கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபிக்கு வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா அவங்க ட்ரேடு வாங்கும் போதெல்லாம் இந்த அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆர்சிபிக்கு ட்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான்
கேமரூன் கிரீனே ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை வெளியே சொன்னார். அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும். ப்ளஸ் அது தெரியாமையே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இது தெரியாமல் இருந்தால் கூட ஆர்சிபி கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்ஜுரியோ இல்லை இது மாதிரி எது கிடையாது, ஒரு ஹெல்த் அப்டேட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் வந்துட்டு பார்த்தாகணும். ஸோ அடுத்த டென்ஷன் வில் ஜாக்ஸை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. வில் ஜாக்ஸ் எல்லாம் எதுக்கு ப்ரோ யூஸ் பண்ணணும்னு நம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும். நம்ம கம்முன்னு வில் ஜாக்ஸை பெஞ்ச் பண்ணிட்டு டென்ஷனாக இல்லாமல் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னால் வில் ஜாக்ஸோட ஃபார்ம் அந்த லெவலில் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று ஆர்சிபியோட மிகப்பெரிய ஒரு இன்டைரக்ட் மென்டாராக இருக்கிறவர் ஏபி டிவிலியர்ஸ். ஏபி டிவிலியர்ஸ் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வில் ஜாக்ஸோட ரீசன்ட் ஃபார்ம் செமையாக இருக்குது. ப்ளஸ் அவர் வந்துட்டு லாஸ்ட் இயருமே நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். பட் ஆனால் ஆர்சிபிக்கு இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த தடவை வந்து வில் ஜாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏபி டிவிலியர்ஸ் சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபாஃப் டு பிளஸோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு லெவலில் வந்துட்டு சரிஞ்சிட்டு இருக்கிறதுனால வில் ஜாக்ஸை வந்துட்டு ஃபாஃப் டு பிளஸோட இடத்துல ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸே இந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஃபாஃபை சப்போர்ட் பண்ணாலும் ஒரு சிலர் வந்து வில் ஜாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வில் ஜாக்ஸை வந்து நம்ம ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணலாமா? சப்போஸ் வந்துட்டு ஃபாஃப் டு பிளஸை ஃபஸ்ட்டு 4-5 மேட்ச்சில் வந்துட்டு இப்போ ஜேஎஸ்கே ஆடுற மாதிரியே ஆடினார் அப்படிங்கிற பட்சத்தில் வில் ஜாக்ஸ் கிட்ட போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதை எப்படி ஆர்சிபி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே இன்னொரு மிகப்பெரிய டென்ஷன் தான். ஸோ அதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்துட்டு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம். ஆர்சிபியோட ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீஸ்டாப் பிளேயை வச்சு தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். அந்த இடத்துல லாக்கி ஃபெர்குசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பட் ஆனாலும் அவரை வந்து நம்ம பெருசான ஒரு தொகை போட்டெல்லாம் வாங்க கிடையாது, 2 crores அப்படின்னு தான் வாங்கணும். பட் ஆனால் இப்போ ரீஸ்டாப்லேயே எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதே மாதிரி அல்சாரி ஜோசப் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டான டெஸ்ட் சீரியஸில் ஒரு வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. அதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாகவே இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை அல்சாரி ஜோசப் கொடுக்குறாரு. ப்ளஸ் நம்ம அல்சாரி ஜோசப்க்கு ஆல் அவுட்டாக போய் தான் வந்துட்டு அவரை வாங்கியிருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரீஸ்டாப்லி அதுக்கப்புறம் அல்சாரி ஜோசப் அப்படின்னு இவங்க 2 பேர்த்தையுமே ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையுமே மெயின் பிளேயிங் லெவலில் யூஸ் பண்ண போகிறோமா, பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, எப்படி வந்து அந்த பேஸ் அட்டாக்கை ஸ்டேபிளாக வந்து நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு இதில் வந்து நீங்கள் ரீஸ்டாப்லி அல்சாரி ஜோசப்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அல்சாரி ஜோசப் யூஸ் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய எட்ஜ் இருக்குது. காரணம் இங்கிலாந்து எப்போயாவது பிரச்சனை பண்ணி நாங்கள் T20 வேர்ல்டு கப் ப்ராக்டிஸுக்கு எங்கள் பிளேயர்லாம் கொடுங்கன்னு கேட்டால் ரீஸ்டாப்லி கண்டிப்பாக போயிடுவார். பட் ஆனால் நான் வந்து அடித்து நமக்கே தெரியும் வெஸ்ட் இண்டீஸ் மேனேஜ்மெண்ட் சைடில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் அவங்க எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டாங்கன்னு. ஸோ அதனால் ஆர்சிபி இந்த ஒரு டென்ஷனையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.